பெட்ரோலில் வந்து இப்போ எல்லாம் ரிமோட் ஏரியா போயிட்டாங்க. இங்கே வேற பெட்ரோல் ரிமோட் ஏரியா இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும். மாயை தோட்டம் தான் அந்த மாயை அரசாங்கம் விழிப்புணர்வு ஆசிரியர்கள் நம்ம பெட்ரோல் நீங்கள் அனுப்பிட்டோம். இந்த பள்ளிக்கூடத்தினால் இப்போதான் 1500 இது இவ்வளோ சாதனை பெற்ற ஒரு குழந்தைங்க சேர்த்து வச்சுருக்காங்கன்னா மிகவும் பாராட்டு. கிளாப் பண்ணுமா பள்ளியை மென்மேலும் வர வாழ்க்கையை இருக்கிறேன். ஒரு தலைச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை உங்களால் பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் குழந்தைகள் தான் படிக்க வைக்க அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ஆஸ் அ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் நம்ம அவங்ககிட்ட நிறைய படிக்கணும். இங்கே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் டெக்னாலஜி டிவி இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. இதனால நிறைய பசங்க வந்து ஃபியூச்சரில் வரப்போ ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி போகிறது அப்படிங்கிறது தெரியறதில்ல, அவங்க என்னவா வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இதனால நிறைய தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி ஒரு அடிமைப்பட்டு போகிறாங்க. நம்ம இப்போ இந்த டைம்ல இருந்து குழந்தைங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆஸ் அ லேடிஸ் உங்களோட கருவில் இருந்தே குழந்தைங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருது. அது நீங்கள் யாராவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்பத்துலேருந்தே நீங்கள் புத்தகங்கள் படிக்க வேண்டும், நல்ல எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். இன்னொன்று ஃபேமிலியில் எது நடந்தாலும் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் உங்களோட வயிற்றில் பிறக்கிற உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப சுகாதாரத்துடன் அது நல்ல ஒரு அறிவியல் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரியாம குழந்தைங்க என்ன விரும்புது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வந்து அப்சர்வ் பண்ண வேணும், ரொம்ப கவனிக்க வேணும். ஏன்னா அப்பத்திலிருந்து குழந்தைகளோட அது கற்றுக்கிற ஒரு வயசு வந்து ஒரு 15 வயசு வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் அந்த 15 வயசு வரைக்கும் என்ன கற்றுக்கிச்சோ அதுதான் திரும்ப 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 அவங்களோட லைஃப்பில் வரும். அதை பேஸ் பண்ணிட்டு அவங்க வளருவாங்க, அதை பேஸ் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் இந்த வயசில் என்ன குழந்தைகளுக்கு கற்றுத்தரீங்களோ அதுதான் வந்து அவங்களோட மைண்டில் ரொம்ப ஸ்டிக்காகி இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லித்தந்து உங்களோட பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனையாகட்டும், மாமியார் பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களுக்குள்ள நீங்கள் வச்சுக்கோங்க. குழந்தைங்க முன்னாடி எதையும் காமிக்காதீங்க. ஏன்னா அந்த 5 சென்சஸ் குழந்தைகள் எது கேட்குது, பார்க்குது, இதெல்லாம் வச்சு டேஸ்ட் பண்ணுது, தொடுது, இதெல்லாம் வச்சு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் குழந்தைங்க முன்னாடி வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேணும் பெற்றோர்கள். அண்ட் டீச்சர்ஸ் மேடம் சகுந்தலா மேடம் சொல்கிறப்போ ஒவ்வொரு விஷயம் ரொம்ப புல்லரிக்க வச்சது. ஆஸ் அ டீச்சராக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் லைஃப் எக்ஸாம்பிளாக எங்களால் பார்க்க முடியுது. 18 வருஷம் ஒரு ஸ்கூலுக்காக சொல்கிறாங்க. நான் குழந்தைகளை அடித்ததில்லை, அன்பை மட்டுமே கொடுத்து நான் எந்த அளவுக்கு குழந்தைகளை நர்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல விஷயம் மேம். பாராட்டுகள். இன்னும் மேலும் வளர எங்களோட ரோட்டரி கிளப் ஆஃப் கோவையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். I am studying 4th standard. I speak about detail of Indian national flag. Indian national flag is called the Tiranga, which means 3 colors, 3 horizontal stripes and wheel in the center. We celebrated Independence Day on every August 15th. The national flag Tiranga top stripe saffron stands for courage and strength. Middle stripe white stands for peace and truth. Bottom stripe green stands for growth and prosperity. Center